ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி செஞ்சிடலாமா? வாங்க. 2 டம்ளர் ராகி மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஒரு கடாயை வச்சுட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதே அளவு. ஸோ 2 டம்ளர் ராகி மாவுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துட்டு கட்டி முட்டி இல்லாமல் கலரி கொடுங்க. ஸோ கலரி கொடுக்கும்போது கட்டி இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கலரிக்கிட்டே இருந்தோமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் ராகி மாவை. ஸோ கொட்டிட்டு உடனே பிசைய ஆரம்பிக்க வேண்டியதான். சுட சுட இருக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுவிட்டு கூட நம்ம பிசையலாம். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கொஞ்சமாக ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா சுற்றி முற்றி தடவி விட்டுட்டு அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே குட்டி வாண்டு சப்பாத்தியே போட்டுட்டா. ஸோ இந்த சப்பாத்தி பிசையும் போது இந்த குட்டி பசங்களாம் எங்கே இருப்பாங்களோ தெரியலைங்க, கரெக்டாக வந்து அம்மா மாவு அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி தேய்க்கும் போது ராகி மாவுக்கு பதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது ராகி சப்பாத்தினே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் ரவுண்ட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம்லாம் பொறுமை இல்லைங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஷேப்பில் சப்பாத்தி சுட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ நான் எப்போவுமே சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ப்பேன், லேயர் லேயராக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ நீங்கள் எப்படி வீட்டில் மடித்து தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி கூட தேய்ச்சிக்கலாம். ஸோ எப்படி தேய்ச்சி சுட்டாலும் சப்பாத்தி சும்மா சாஃப்டாக வருங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வெஜிடபிள் கிரேவி கூட வச்சு சுட்டு சப்பாத்தி மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ இந்த சப்பாத்தி செய்கிறப்பெல்லாம் நான் பாப்பாவுக்கு ஊட்டி விடுவேன். அப்போ தான் இது ராகி சப்பாத்தின்னு அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் அப்படி தாங்க சாப்பிட்டா.